உம்மால் கொடுத்த காரியம் ஒன்றுமல்ல, உம்மால் எல்லாம் கூடும். ஆவியானவரே, நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்துடைய மகிமைப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா, நன்றி. உடைய கிருபைகளுக்காக நன்றி, உடைய இரக்கங்களுக்காக நன்றி. ஆவியானவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்துடைய மகிமைப்படுத்துவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விசேஷமான உபவாச நாட்களே என் தேவாதி தேவனுடைய கரை இறங்கட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொண்டு நாமத்துடைய மகிமைப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் ஆண்டவரே கர்த்தாவை தொடர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். குற்றங்கள் குறையில்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொண்டு அடின மரத்தின் வெளிப்படுவீராக. பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. தேவ ஆவியோட கரையின் மத்தியிலிருந்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. இப்போது கூட ஒரு பாடல கூட பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் அவரை உயர்த்தி பாடுவோமாக. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டே தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டாம் தூய தேவ அன்பே. இவனாந்தரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா
காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆமென். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களே உனக்கு ஆதாரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சில வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த பூமி எங்கும் உண்மையுள்ள நபர்கள் யார் என்று அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அழகான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி வார்த்தையால் எல்லாவற்றையும் படைத்து மனிதனை தேவ சாயலாக, தன்னுடைய சாயலாக படைத்து அந்த மண்ணிலே உருவாக்கி, அந்த மண்ணிலே அவன் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமாவானான். அப்ப ஆதாம் ஏவாள் உண்மையுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று எண்ணி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் இந்த பூமியில நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரு காரியம் என்ன? உண்மையுள்ளவர்கள் யார் என்பதை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உண்மையுள்ளவர்கள், அது உண்மையுள்ள விசுவாசிகளாக இருக்கலாம், உண்மையுள்ள தேவனுடைய ஊழியர்களாக இருக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் அனைவரும் ஃபர்ஸ்ட் தேவனுடைய பிள்ளைங்க. ஏதேன் தோட்டத்துல தேவன் எப்படி உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பொறுப்புள்ள தேவன் ஆஸ்வதித்தாரோ, அந்த உண்மை தன்மையை, தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டிய அந்த உண்மை தன்மையை, கடமையை ஆதாமும் ஏவாளும் தவறிவிட்டார்கள். ஆகவேதான் அவர்கள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதமும், பவர் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் ஃப்ரீடம் அண்ட் பிளெஸிங்ஸ், இவை எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஏதேன் தோட்டத்திற்குள்ள அவங்க ஆண்டு அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவங்க இழந்துட்டாங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் எப்படி படப்பட்டிருக்கு? ஆண்டவர் தரித்திட்டார், துரத்தி விட்டார் என்று பார்க்க முடியும். அல்லேலூயா. அதாவது கரெக்டா சொல்ல போனா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. ஆமென். எப்படி அனுப்பினாரு? சாபத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. சரி, ஓகே. அப்படியாச்சும் ஆண்டவர்கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். இல்ல, மன்னிப்பு கேட்கல. இருந்தாலும் அனுப்பிவிட்டார் என்று சொன்ன உடனேயும் அவன் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, நான் மன்னிச்சு, நான் தவறு செஞ்சுட்டேன், மன்னிப்பு கேட்கல. 24 படிக்க, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்க சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். ஃபர்ஸ்ட் அனுப்பிவிட்டார். சோ நம்மால் நகர்ல போல இருக்கு. அதற்கு எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ உண்மை உங்ககிட்ட இல்லைன்னா நீ எதை ஓடிடு. அல்லேலூயா. அதை தான் தேவன் சொல்றாரு. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்னைக்கு நாம் ஆண்டவரை
இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம், சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இது 7வது மாசம். 7ஆம் மாசம் என்றாலே பூரணம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த 7ஆம் மாசத்தின் முடிவிலே நாம் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட உபவாசம் எடுத்து கிட்டத்தட்ட 35 நாட்கள் ஓடிட்டே இருக்கு. சில பேர் 21 நாள், சில பேர் 7 நாள் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் 8ஆம் தேதி வந்துட்டோம். இன்னைக்கு என்னுடைய தனிப்பட்ட உபவாச நாட்கள் பார்த்தீங்கன்னா 38 நாட்கள் ஆகிவிட்டது. சில பேருக்கு 12ஆம் தேதி. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எடுக்கக்கூடிய தீர்மானம் என்ன? அல்லேலூயா. 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாசம் உபவாசத்தை ஆரம்பிச்சு. இன்னைக்கு புதன்கிழமை 8ஆம் தேதி. சோ மொத்தம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உண்மையிலும் மனுஷன் தேடுகிறார். ஏன் அப்படின்னா, சில பேருக்கு ஆண்டவர் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்க போகிறார். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாரு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஆள் என்ன பண்ணிட்டாரு? தவற விட்டுட்டாரு. சோ இந்த உபவாச நாட்களிலே நீ ரெஸ்பான்சிபிலிட்டியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கு சில தகுதிகள் தேவை. அதற்கு ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம் நமக்கு தேவை. உண்மையிலே தேவை 40 நாள் உபவாசம் இருக்கணும். ஒரு வேளை உபவாசம் எடுக்கலாமா, 2 வேளை எடுக்கலாமா யோசிச்சு இருக்கும்போது என்னுடைய சூழல் நிமித்தமாக ஒரு வேளை எடுக்க முடிஞ்சு. ஆனால் அப்ப கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அடிபட்டுச்சு. அப்ப காலையில மாத்திர, மதியானம் மாத்திர, நைட்டு மாத்திர. பிசாசு என்னை மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டான். என்னை மாத்திடலாம், மாத்திரை கொடுத்து மாத்திடலாம், என்னை கவுத்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. நான் பார்த்தேன், போடு 21 நாள் முழுமையான உபவாசம். அல்லேலூயா. அப்படியே கண்டினியூ பண்ண, பார்த்துக்கலாம், என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. என்னதான் பிரச்சனைகள் தடைகள் கொண்டு வந்தாலும் இன்னும் அதிகமாய், என்னடா அது இவன் இவ்வளவு அடி தலைவன் தாங்குறானே, இப்போ ஒரு வேளை போட்ட போடுறானே. அல்லேலூயா. ஏன்னா என் தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் என்ன பார்க்கிறார்னா, உண்மையில மனுஷன். நீதிமொழிகள் 28:20 பார்க்கிறோம், உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். அப்ப கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உண்மையுள்ள மனுஷன். எல்லாவற்றிலும் உண்மை இருக்கணும். எல்லாவற்றிலும். ஒரு சில மாத்திரம் உண்மையா, ஒரு சில பொய்யாம இருக்கக்கூடாது. ஆண்டவர் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா இருக்கணும் எல்லா விதத்திலும். 100க்கு 100. நம்ம பாருல, 100க்கு 100 உம்மை நான் நம்புவே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 அதிசயம் செய்ய நம்பும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குது அதே 100க்கு 100 உண்மை. அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கணும்னா, முதலாவது தனிப்பட்ட வாழ்வில் உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மை ஃபர்ஸ்ட் எங்க வேணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மை இருக்கணும். சங்கீதம் 18:23 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 18:23 எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க. 18:23 அவன் முன்பாக நான் மௌனமாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். இங்கே பார்க்கிறோம், அவர் முன்பாக நான் மௌனமாயிருந்து என் துர்க்குணத்துக்கு விலக்கி என்னை காத்துக்கொண்டேன். நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வாழ்ந்துடணுமோ தெரியாது, எப்படி வாழ்ந்துடணுமோ
முன்னாடி, ரட்சிப்புக்கு பின்னாடி. அப்ப ரட்சிப்புக்கு முன்னாடி நான் ஒரு அயோக்கியனா வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஒரு யோக்கியனா வாழ்க்கை வாழணும். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி ஒரு துர்க்குணமாய் வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு